Habakkuk 2 Tables Bible Study, Presentation number 48, 1989 Part 3, 7 Seals Choosing Jerusalem. ஆபகுக்கின் 2 கற்பலகைகளின் வேதாகம பாடத்திலே இது 48வது பிரசன்டேஷன். 1989 என்கிற ஆண்டை நாம் தியானித்து வருகிறோம். இது பகுதி 3. இதை நாம் தொடங்குவதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளை கிருபையாக எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் பிதாவே. இந்த நேரத்திலும் இந்த சத்தியத்தை நாங்கள் ஆராயும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் உதவியை கொடுத்தள்ளும் பிதாவே. பேசுகிற என்னுடைய பாவலுக்கு நீர் கழுவி உம்முடைய வார்த்தை மாத்திரம் என் வாயில் வர கிருபை தரும் பிதாவே. இந்த சத்தியங்களை கேட்கிற ஒவ்வொரு 7 டே அட்வென்டிஸ்ட் பிள்ளைகளுடனும் நீர் துணையாக இருக்க வேண்டுமே ஜெபிக்கிறேன் பிதாவே. இந்த சத்தியங்கள் அவர்களுக்கு புரியும்படியாக செய்யும் பிதாவே. இதோ சபையிலிருந்து 144,000 பேரை நீர் சேகரித்து கொண்டிருக்கிறேன் என்கிற சத்தியத்தை இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம் பிதாவே. இது முக்கியமான சத்தியமாக இருக்கிறபடியால் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் உதவி கொடுத்தருளும் பிதாவே. இயேசுவினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். நாம் 1989 என்கிற ஆண்டு, அது வேதாகமத்திலே அது என்னத்தை குறிக்கிறது என்பதை நாம் படித்து வருகிறோம். இந்த ஆண்டை நாம் எங்கே இதை நாம் பார்க்க முடியும் என்றால், வில்லியம் மில்லர் அவருடைய கனவிலே. வில்லியம் மில்லருக்கு அவருக்கு வந்த கனவில் நாம் பார்த்தோம், சத்தியங்கள் சிதறடிக்கப்பட்டது. முதலாவது 1863 என்கிற ஆண்டை நாம் தியானித்தோம். 1863 தேவன் சபைக்கு கொடுத்த சத்தியம் சிதறடிக்கப்பட்டது. சிதறடிக்கப்பட்ட சத்தியத்தை டர்ட் பிரஷ் மேன், சுத்தம் செய்கிற ஒரு நபர் மறுபடியுமாக வந்து இந்த சத்தியங்களை எல்லாம், சிதறப்பட்ட சத்தியங்களை எல்லாம் சேகரித்து மறுபடியுமாக சபைக்கு கொடுக்கிற ஒரு வருஷம்தான் 1989. இதை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். வில்லியம் மில்லர் அவருடைய கனவுல பார்க்கும் பொழுது 7 முறை சிதறடித்தல் என்று வந்தது. 7 முறை சிதறடிக்கப்படுகிற காலகட்டம், 7 ஸ்கேட்டரிங்ஸ். இந்த 7 சிதறடிக்கப்படுகிற இந்த காலகட்டம் நாம் பார்க்கும் பொழுது இதுதான் 2520 சிதறடிக்கப்படுதல் என்று நாம் படித்தோம். அதே மாதிரி இது மேனே தெற்கேல் உபார்சின் என்று நாம் பார்த்தோம். இதற்கு 126 வருடங்கள் வந்தது என்று நாம் பார்த்தோம். இப்போது 1863 சபைக்கு தேவன் கொடுத்த இந்த 2 சார்ட்ஸுகளை அகற்றிவிட்டு புதிதாக தேவன் கட்டளையிடாத ஒரு சார்ட்டை நம்ம போட்டுட்டு, அந்த தேவன் அடிப்படை சத்தியங்களாக கொடுத்த அந்த சத்தியங்களை நம்ம என்ன செய்து விட்டோம் என்றால் அதை நிராகரித்துட்டோம். அது 1863. மறுபடியுமாக 1989 மறுபடியுமாக இந்த சத்தியங்களை தேவன் மறுபடியுமாக சபைக்கு கொடுக்க ஆரம்பித்தார். இப்போ 1863 நாம் தியானித்து படித்து விட்டோம். அப்போ என்ன நடந்தது இந்த காலகட்டத்தில், ஜேம்ஸ் ஒயிட் எப்படி இந்த சத்தியங்களை அவர்கள் நிராகரித்தார்கள் என்று நாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ 1989 இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், தேவன் மறுபடியுமாக எருசலேமை தெரிந்து கொண்டிருக்கிறார். எருசலேம் என்பது 7 டே அட்வென்டிஸ்ட் சபையை குறிக்கிறது. 7 டே அட்வென்டிஸ்டில் 144,000 பேரை திரும்பவும் சேகரித்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம். சென்ற ப்ரெசன்டேஷனில் நம்ம என்ன படித்தோம் என்றால், நியூ டெஸ்டமெண்ட் ஹிஸ்ட்ரி என்று படித்தோம். நியூ டெஸ்டமெண்ட் ஹிஸ்ட்ரி, புதிய ஏற்பாடு முழுவதுமாக எங்கே அடங்கி இருக்கிறது என்று படித்தோம் என்றால், இந்த லவோதிக்கியா சபையிலே அடங்கி இருக்கிறது. லவோதிக்கியா சபையின் காலகட்டத்திலே புதிய ஏற்பாடு முழுவதுமாக அது நடக்கும். எப்படி நடக்கும் என்றால், கடைசியாக லவோதிக்கியா சபை கடைசியான சபை. இது எங்கே வேதாகமத்தில் இருக்கிறது என்று நாம் பார்த்தோம் என்றால், தானியேல் 11:40 45 இந்த சரித்திரம்தான் லவோதிக்கியா சபையுடைய அந்த காலகட்டம். அப்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள், க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன், கிருபையின் காலம் முடிவடையக்கூடிய சம்பவங்கள் இந்த லவோதிக்கியா சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே இந்த காலகட்டத்தில் அனைத்து நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாட்டில் இருக்க அனைத்து சத்தியங்களும் இங்கே நடக்க இருக்கிறது, சம்பவங்களும் நடக்க இருக்கிறது. உதாரணத்துக்கு நம்ம எப்படி இதை படித்தோம் என்றால், முதலாவது சபை எபேசு, எஃபிசிஸ். இந்த முதலாவது சபை இங்கே
இந்த லவோதிக்கிய சபையிலிருந்து தேவன் 144,000 பேரை தெரிந்து கொண்ட பிற்பாடு அவர்கள் ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள். எப்படி எபேசு சபையிலே அப்போஸ்தலர்கள் ஜெயிக்கிறவர்களாக இருந்தார்களோ அந்த சபையை இவர்கள் குறிப்பிடுவார்கள் என்று நாம் படித்தோம். அடுத்து சிமர்னா. நியாயப்பிரமாண சட்டம் வந்துவிட்ட பிற்பாடு இந்த சத்தியத்தின் மூலமாக சபைக்கு துன்பம் ஏற்படும். சிமர்னா சபைக்கு எப்படி துன்பம் ஏற்பட்டதோ அதே மாதிரி சபைக்கும் துன்பம் வரும். அது சிமர்னா காலகட்டம் மறுபடியுமாக இந்த லவோதிக்கிய காலகட்டத்திலே நடக்கிறது. அடுத்து பெர்கமு. இந்த பெர்கமு சபை தேவனுடைய சத்தியத்தை தாழ்த்துகிற ஒரு சபையாக இருந்தது என்று பார்த்தோம். இந்த கான்ஸ்டன்டின் அவர் என்ன செய்தார் என்றால் சபையையும் இந்த மதத்தையும் அவர் என்ன செய்கிறார் என்றால் சபை ஸ்டேட், சர்ச் ஸ்டேட், சபையும் அரசையும் அவர் ஒன்றாக இணைக்கிறதுனால என்ன ஆகிறது என்றால் அங்கே அவர்கள் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவத்தை செய்து விடுகிறார்கள். காம்ப்ரமைஸ், அவர்கள் தேவனோடு இணைந்து செல்லாமல் அவர்கள் பாவம் செய்து விடுகிறார்கள் என்று பார்த்தோம். அப்போ இந்த காம்ப்ரமைஸ் சர்ச் தான் இந்த பெர்கமு சபை. இது எப்படி இந்த லவோதிக்கிய சபையில் நடக்கும் என்றால் இந்த அமெரிக்காவும் போப் மார்க்கமும் அவர்கள் இணைந்து அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்றால் மறுபடியுமாக இங்கே என்ன நடந்ததோ அதே மாதிரி மதத்தையும் அந்த அரசையும் ஒன்றாக இணைக்கப் போகிறார்கள். அது மறுபடியுமாக லவோதிக்கிய சபையில் மறுபடியுமாக நடக்க இருக்குது. அதுக்கப்புறம் தயத்தேரா. இந்த தியத்தியரா போப்போடைய மார்க்கம் என்று நாம் தெரியும். 1260 வருட காலம் இவர்கள் அரசாண்டார்கள். மறுபடியுமாக இந்த நியாயப்பிரமாண சட்டம் எப்பொழுது வரும் என்று பார்த்தோம் என்றால் எப்பொழுது இந்த போப்பு அவருடைய கையில் இந்த அதிகாரம் போகிறதோ மறுபடியுமாக இந்த காலகட்டம் லவோதிக்கியாவில் நடக்க இருக்கிறது என்று நாம் படித்தோம். அடுத்து நியாயப்பிரமாண சட்டம் வந்த பிற்பாடு அந்த பாபிலோனுடைய பாவத்திற்கு நீங்கள் அகப்படாதீர்கள் என்று ஒரு செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்படும். பாபிலோன் என்பது இந்த போப் மார்க்கத்தை கொடுக்கும், உலகத்தை குறிக்கும், பாவத்தை குறிக்கும். அதில் ஈடுபடாமல் அதிலிருந்து வெளியே வருகிறவர்கள் சர்தை சபையினர்கள் மறுபடியுமாக இங்கே இருப்பார்கள். அப்போ 144,000 பேர் அதில் எழுப்பப்படுகிறார்கள் சபையிலிருந்து. அவர்கள் யார் என்று பார்த்தோம் என்றால் பிலடெல்பியா சபை. அந்த சபை 144,000 பேர். யாரெல்லாம் இந்த சத்தியம் கொடுக்கப்பட்டும் அதை நிராகரிக்கிறார்களோ அவர்களை தேவன் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் என்று லவோதிக்கிய சபைக்கு சொன்னார். அந்த லவோதிக்கிய சபை கடைசியில் யாரெல்லாம் இந்த கொடுக்கப்படுகிற சத்தியத்தை அவர்கள் நிராகரிக்கிறார்களோ அவர்கள் சபையில் இருப்பார்கள். நியாயப்பிரமாண சட்டம் வரப்போது அவர்கள் விழுந்து போவார்கள். அவர்கள் லவோதிக்கிய சபையினர்கள் என்று பார்த்தோம். இதுதான் புதிய ஏற்பாடுடைய மொத்த சரித்திரம். இந்த புதிய ஏற்பாடுடைய மொத்த சரித்திரமும் 7 சபைகள். வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த காரியங்கள் எல்லாம் இந்த கடைசி காலத்தில் இந்த லவோதிக்கிய சபையில் இது நடக்க இருக்கிறது என்று நாம் சென்ற ப்ரெசன்டேஷனில் பார்த்தோம். இந்த ப்ரெசன்டேஷனில் நம்ம என்ன படிக்க போகிறோம் என்றால் பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம் கூட லவோதிக்கிய சபையிலே நடக்க இருக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதுமாக என்ன நடந்ததோ அது மறுபடியுமாக லவோதிக்கிய சபையிலே நடக்க இருக்கிறது. எப்படி புதிய ஏற்பாடு நடந்த காரியங்கள் மறுபடியுமாக நம்முடைய சபையில் நடந்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் இருக்கிற காரியங்கள் சம்பவங்களும் இங்கே நடக்க இருக்குது. அதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க இருக்கிறோம். அம்மையார் ஒரு கோட் எழுதியிருக்காங்க, அதை நம்ம வாசிப்போம். Selected Messages, Book 3, 338, 339. The Bible has accumulated and bound up together its treasures for this last generation. வேதாகமம் இந்த கடைசி ஜென்ரேஷன், கடைசி வம்சமாக நாம் இருக்கிறோம், கடைசியாக ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்திற்காக அது சத்தியங்களை சேகரித்து வைத்திருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். All the great events and solemn transactions of the Old Testament history have been and are repeating themselves in the church in these last days. பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒவ்வொரு சம்பவங்களும் அது மறுபடியுமாக எங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் சபையிலே, இந்த கடைசி கால சபையிலே அது நடந்து கொண்டிருக்கிறது என்று அம்மையார் எழுதுகிறார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டு காலத்திலே புதிய ஏற்பாடு சபையிலே நடக்கிறது என்று எதை வைத்து நாம் கண்டுபிடித்தோம் என்றால் 7 சபைகளிலிருந்து கண்டுபிடித்தோம். 7 சபைகள் வெளிப்பாடு 2, 3ஆம் அதிகாரத்திலிருந்து கண்டுபிடித்தோம். இப்பொழுது
பழைய ஏற்பாடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்காக நாம் என்னத்தை ஆராய இருக்கிறோம்னா 7 முத்திரைகளை ஆராய இருக்கிறோம். 7 சபைகள் எதை குறிக்கிறது என்றால் புதிய ஏற்பாடு மறுபடியுமாக நடந்து கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் 7 சீல்ஸ், 7 முத்திரைகள். இதை உரையா ஸ்மித் நம்ம ஏற்கனவே படித்தோம், மறுபடியும் படிப்போம். உரையா ஸ்மித், த பிப்ளிக்கல் இன்ஸ்டிடியூட் 253. While the 7 churches present the internal history of the church, the 7 seals bring to view the great events of its external history. இந்த 7 திருச்சபை சபைக்குரிய இந்த சத்தியம் சபைக்குள்ளாக நடக்கிற காரியங்கள். அதே மாதிரி 7 முத்திரை வெளியே, சபைக்கு வெளியே நடக்கிற காரியம் என்று இவர் இங்கே சொல்கிறார். அப்போ இந்த இரண்டையும் நாம் தியானிக்க வேண்டும். அப்போ 7 சபைகள் புதிய ஏற்பாடு, இந்த பழைய ஏற்பாட்டை நாம் படித்துக்கொள்வதற்காக இந்த 7 முத்திரையும் நாம் ஆராய இருக்கிறோம். ப்ராஃபெட்ஸ் அண்ட் கிங்ஸ் 7:14. இது எப்படி பழைய ஏற்பாடோடு இணைந்திருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள். God's church on earth was verily in captivity during this long period of relentless persecution, as were the children of Israel held captive in Babylon during the period of exile. இந்த சம்பவங்களே தியத்திரா சபையை குறித்து சொல்லும் போது போப் மார்க்கம் 1260 வருட காலம் இருண்ட காலமாக சபைக்கு சத்தியத்தை அவர்கள் மறைத்து வைத்திருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் கொடிய விதமாக சபையை துன்பப்படுத்தினார்கள் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அந்த காலகட்டம் எதோடு அம்மையார் ஒப்பிடுகிறார்கள் என்றால், பழைய ஏற்பாட்டு காலத்திலே பாபிலோனியர்கள் கீழ் அடிமையாக இஸ்ரேலர்கள், யூதர்கள் விற்கப்பட்டு போனார்கள் அல்லவா, அந்த 70 வருட காலத்தை 1260 வருடத்தோடு அம்மையார் இங்கே இணைக்கிறார்கள். இதை நம்ம ஸ்க்ரீனில் பார்ப்போம். இந்த தியத்திரா சபை புதிய ஏற்பாட்டு காலம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் 1260 வருடம். ஆனால் இதை அம்மையார் எதோடு, இதுவும் 70 வருட காலம், பழைய ஏற்பாட்டில் நடந்த 70 வருட காலமும் 70 வருட பாபிலோனிய அந்த கேப்டிவிட்டி, பாபிலோனியர்கள் கீழே அடிமைகளாக இருந்த அந்த காலமும், இது இரண்டையும் அம்மையார் இணைக்கிறார்கள். அப்போது இங்கே அம்மையார் இதை இணைக்கும் பொழுது நமக்கு என்ன சொல்ல வருகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், இந்த சபையில் நடந்த ஒவ்வொரு விஷயமும் எங்கே நடந்தது என்று பார்த்தால் பழைய ஏற்பாட்டு காலத்திலே இது நடந்தது என்று நமக்கு அம்மையார் புரிய வைக்கிறார்கள். எப்படி என்றால் இங்கே பாருங்கள், 70 வருடம் அவர்கள் சிறையில் சிறைப்பட்டு போனார்கள் என்று நாம் பார்த்தோம். யூதர்கள் சிறைப்பட்டு போனார்கள். இது எந்த காலம்? தியத்திரா சபை காலம். பழைய ஏற்பாட்டிலே பாபிலோனிய அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக போனார்கள். அப்படி என்றால் இதற்கு முன்பதாக இது 3 சபையும் பழைய ஏற்பாட்டிலே நடந்திருக்க வேண்டும். அப்போது இவர்கள் எதனால் இங்கே விற்கப்பட்டு போனார்கள் என்று நாம் பார்த்தோம் என்றால், அவர்கள் கிங்ஸ், ராஜாக்கள் புஸ்தகத்தில் 1ஆம் ராஜாக்கள் 2ஆம் ராஜாக்கள், இந்த 2 புஸ்தகத்தில் பார்க்கும்போது அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால், அவர்கள் பேகனிசம், அந்நிய தேவர்களை அவர்கள் பின்பற்றி சோரம் போய்விட்டார்கள். அதனால தான் என்ன ஆச்சு என்றால் அவர்கள் இந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக போகிறார்கள். அப்போ பெர்கமு சபையில் என்ன நடந்ததுனால், இந்த கான்ஸ்டன்டின் காம்ப்ரமைசிங் சர்ச், தேவனுக்கு விரோதமாக தேவனுடைய கொள்கைகளுக்கு மாறாக அவர்கள் செய்ததுனால அவர்கள் தியத்திரா சபையாக மாறினார்கள். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய ஜனங்கள் அந்த பேகனிசம், அந்நியான தேவர்களை பின்பற்றி தேவனுக்கு கீழ்ப்படியாதனால இங்கே என்ன ஆகிறார்கள் என்றால் 70 வருட அந்த அடிமைத்தனத்துக்குள்ளாக போகிறார்கள். இதற்கு முன்பதாக சிமர்னா சபை வர வேண்டும். இந்த சிமர்னா சபை பர்சிக்யூட்டட் சர்ச் என்று சொல்வார்கள், துன்பப்பட்ட ஒரு சபை. இது எப்பொழுது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது என்றால், ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது இந்த காலகட்டம், இந்த நியாயாதிபதிகள் காலகட்டத்தை இந்த சிமர்னா காலகட்டம் குறிக்கிறது. அதற்கு முன்பதாக ஜெயிக்கிற சபை, எபேஸ் என்பது ஜெயிக்கிற சபை. அவர்கள் எப்பொழுது ஜெயித்தார்கள் என்றால், எக்ஸோடஸ், யாத்ராகம புஸ்தகத்திலே அவர்கள் ஜெயித்தார்கள். அதுக்கப்புறம் எரிகோ மதிலை அவர்கள் தகர்த்தார்கள். அது ஜெயிக்கிற சபையாக இருந்தது. அப்போ ஒவ்வொரு காலகட்டமும் இங்கே பழைய ஏற்பாடு காலகட்டமும் புதிய ஏற்பாட்டு காலகட்டமும் ஒன்று என்று நாம் பார்க்க முடிகிறது. இது நடந்து கொண்டு வருகிறது. ஆனால் இந்த கடைசி 3ம் எப்படி இந்த 7 சபை, 7 முத்திரை, 7 எக்காலம் எப்படி பிரிந்திருக்கிறது என்று நாம் படித்தோம் என்றால் 4-3ஆக பிரிந்திருக்கிறது. முதல் 4ம் ஒரே காலகட்டம். முதல் 4 ஒரே காலகட்டம். அடுத்த 3 என்ன அடுத்த 3 கடைசி காலத்தை குறிக்கிற ஒரு காலகட்டமாக இருக்குது. அதனால் நாம் இன்னைக்கு முதல் 4 மட்டும் நாம் ஆராய இருக்கிறோம். இந்த முதல் 4 ஆராயும் பொழுது இப்பொழுது நாம் உரையா ஸ்மித்துடைய
அந்த ஸ்டேட்மெண்ட்டை நாம் படித்தோம். 7 சபைகளும் 7 முத்திரையும் ஒன்று தான். அப்போது முதல் சபையிலே என்ன நடந்தது என்றால், முதல் முத்திரை ஃபர்ஸ்ட் சீல், முதலாம் சபைக்கு முதலாம் முத்திரை, இரண்டாம் சபைக்கு இரண்டாம் முத்திரை, மூன்றாம் சபைக்கு பெர்கமு சபைக்கு மூன்றாவது முத்திரை தேர்ட் சீல், தயாத்திராக்கு நான்காவது முத்திரை ஃபோர்த் சீல். 7 முத்திரைகள் இருக்கிறது. முதல் 4 முத்திரைகள் முதல் 4 சபைகளுக்கு வருகிற அவங்க அந்த சபையில் நடந்த காரியமாக இருக்கிறது. அதை நம்ம இப்போ தெளிவாக ஆராயலாம். இது எங்கே இருக்கிறது என்று நாம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் முத்திரைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த முத்திரைகளில் நம் வசனம் 1, ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்றினை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். முதலாவது குதிரை வெள்ளை குதிரை. வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். ஜெயிக்கிற சபையாக முதலாவது முத்திரை. அப்போ இது யார் என்றால் சர்ச் ஆஃப் அப்போஸ்டல்ஸ், அப்போஸ்தலருடைய சபையை இது குறிக்கிறது. எபேசு சபையை குறிக்கிறது. முதலாம் முத்திரை எபேசு சபையை குறிக்கிறது. 3வது வசனம், அவர் 2ஆம் முத்திரையை உடைத்த போது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. 2வது முத்திரை என்னவென்றால் சிவப்பான குதிரை. இந்த சிவப்பான குதிரை எதுக்கு? ஒரு இரத்தத்துக்கு அடையாளம். இரத்தம். சிமிர்னா சபை, பர்சிக்யூட்டட் சர்ச், அவர்கள் துன்பப்பட்ட சபை, அதை இங்கு குறிக்கிறது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்தும் போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது சிமிர்னா சபையை குறிக்கிறது. அப்போ 2ஆம் முத்திரை 2ஆம் சபை சிமிர்னாவை குறிக்கிறது. 5வது வசனம், அவர் 3ஆம் முத்திரையை உடைத்த போது 3ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையில் பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமை என்றும் 1 பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் 4 ஜீவன்களில் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். இது 3ஆம் முத்திரை. அப்போ இந்த 3ஆம் முத்திரை கருப்பு குதிரை என்று பார்க்கிறோம். இது காம்ப்ரமைஸ் சர்ச். இங்கே இந்த கான்ஸ்டன்டின் மன்னன் என்ன செய்தார் என்றால், தேவனுக்கு விரோதமாக அவர் ஒரு வேலையை செய்தார் என்று பார்த்தோம். இது காம்ப்ரமைஸ் சர்ச், பெர்கமு சபை. இது 3வது முத்திரை. 3ஆம் முத்திரை 3வது சபை. அடுத்து 7வது வசனம், அவர் 4ஆம் முத்திரையை உடைத்த போது 4ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை கண்டேன். இது மங்கின நிறமுடைய ஒரு குதிரை. மங்கின நிறம் எப்பொழுது வரும் என்றால், உடம்பில் ரத்தம் இல்லாத இருக்க போது நமக்கு மங்கின நிறம் நம்முடைய உடம்பில் காணப்படும். அப்படின்னா உயிர் இல்லாத ஒரு சபையாக இருந்தது. இது பேப்பசி, தியத்திரா சபையை இது குறிக்கிறது. நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமில் ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் கார்பங்குள்ளவர்களை கொலை செய்யும்படி அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி இந்த தியத்திரா சங்கம், இந்த போப்பு மார்க்கம் எப்படி சபையை துன்பப்படுத்தது, கொலை செய்தது 1860 வருடம் என்பதை இந்த முத்திரை 4வது முத்திரை நமக்கு தெரியப்படுத்துகிறது. அப்போ 4வது முத்திரை 4வது சபை. இப்போ 4 முத்திரை முடிந்து விட்டது. இப்போ 5ஆம் முத்திரைக்கு போகும்போது ஒரு கேள்வி எழும்புகிறது. இது என்ன கேள்வி என்று பார்ப்போம். வசனம் 9, அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சிய நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருந்தவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். எது வரைக்கும்? ஹவு லாங்? இங்கே இந்த 5ஆம் முத்திரையை அவர் உடைக்கிறார். அவர் உடைக்கும் பொழுது பலிபீடத்தில் கீழ் இருக்கிற அந்த ஆத்துமாக்கள் என்ன கேட்கிறது என்றால், எது வரைக்கும் என்ற ஒரு கேள்வி. எது வரைக்கும் இது இருக்கும் என்ற கேள்வி. நம்ம அனைவருக்கும் தெரியும், நியாயராசிரிப்பு சட்டம் அந்த பிற்பாடு சபையில் என்ன ஆகும் என்றால்,
சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் மறுபடியுமாக அவர்கள் இரட்சத்த சாட்சிகளாக மரிப்பார்கள். அந்த கணக்கு நிறைவேற வேண்டும் என்று இது சொல்கிறது. அப்போ எது வரைக்கும்? ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வர வரைக்கும். எது வரைக்கும் என்ற கேள்விக்கு பதில் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வர வரைக்கும் என்று நாம் அனைவருக்கும் தெரியும். அப்போது இங்கே நாம் பார்க்கும் பொழுது எது வரைக்கும் என்கிற ஒரு கேள்வி எங்கே உண்டாகிறது என்றால், இந்த 4வது முத்திரை முடிந்து 5ஆம் முத்திரையிலே ஒன்று ஆரம்பிக்கிறது. ஹவு லாங், எது வரைக்கும் இருக்கும்? இந்த கேள்வி வேதாகமம் முழுவதுமாக எது வரைக்கும் இருக்கும் என்று தீர்க்க தரிசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அது அனைத்துமே எதை குறிக்கிறது என்றால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தை குறிக்கிறது. இதை நம்ம வேதாகமத்தில் இன்னும் கொஞ்சம் ஆராய்வோம். இப்போ நம்ம ஒவ்வொரு குதிரையை பார்த்தோம், 4 குதிரைகளை பார்த்தோம். எது வரைக்கும் என்றால் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வர வரைக்கும். ஏன் ஞாயிறு ஆசரிப்பு சட்டம் வர வரைக்கும்? ஞாயிறு ஆசரிப்பு சட்டத்தில் என்ன நடக்க இருக்கிறது என்பதை நாம் இப்போ தியானிக்க இருக்கிறோம். இந்த வேதாகமத்தில் நம்ம எதை ஆராயும் பொழுதும் நமக்கு 2-3 சாட்சிகள் இருக்க வேண்டும். அதனால் இன்னொரு சாட்சிக்கு போவோம். இது முத்திரை எங்கே இருக்கிறது? வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம். இப்போ நம்ம சகரியாவுக்கு போகலாம். சகரியா 1வது அதிகாரம் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சகரியா 1:7. தரியு அரசாண்ட 2ஆம் வருஷம் சேபாத் மாதமாகிய 11ஆம் மாதம் 24ஆம் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை இத்தோவின் மகனான பெரேக்கியாவின் குமாரன் சகரியா என்னும் தீர்க்கதரிசிக்கு உண்டாயிற்று. அவன் சொன்னது, வசனம் 8, இதோ இன்று ராத்திரி சிவப்பு குதிரையின் மேல் ஏறி இருந்த ஒரு புருஷனை கண்டேன். அவர் பள்ளத்தாக்கில் இருக்கிற மிருது செடிகளுக்குள்ளே நின்றார். அவருக்கு பின்னாலே சிவப்பும் மங்கின நிறமும் வெண்மையுமான குதிரைகள் இருந்தது. இங்கே நாம் தெளிவாக பார்க்க முடியாது. சிவப்பு குதிரை, மங்கின நிறமுள்ள ஒரு குதிரை, வெண்மையுமான குதிரைகள். இந்த குதிரைகள் எந்த குதிரைகள் என்று பார்த்தோம் என்றால் இதுதான் அந்த 7 முத்திரை. அனைத்து தீர்க்கதரிசிகளுமே எந்த காட்சியை கண்டார்கள் என்றால் கடைசி காலத்துக்குரிய காட்சியை தான் கண்டார்கள் என்பதை இதில் தெள்ள தெளிவாக நமக்கு தெரிய வருகிறது. இது அந்த முத்திரைகளை குறிக்கிறது. வசனம் 9. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொன்னார். இப்போ இங்கே சகரியா கேட்கிறார், இவர்கள் யார், இந்த குதிரைகள் யார் என்று எனக்கு தெரிய வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு இங்கே வசனம் பாருங்க, 10வது வசனம். அப்பொழுது மிருது செடிகளுக்குள்ளே நின்ற அந்த புருஷன் பிரதியுத்தரமாக, இவர்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றார். பூமி எங்கும் சுற்றி பார்க்க கர்த்தர் அனுப்பினவர்கள் என்றால் தேவன் ஒரு பணியை செய்கிறதற்காக இந்த 4 பேரையும் அனுப்புகிறார். இந்த 4 குதிரைகளை அனுப்புகிறார். அவர்கள் அந்த வேலையை செய்துவிட்ட பிற்பாடு என்ன ஆகிறது என்று பாருங்கள். பின்பு அவர்கள் மிருது செடிகளுக்குள்ளே நின்ற கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் பூமி எங்கும் சுற்றி பார்த்தோம். இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய் இருக்கிறது என்றார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அந்த முதல் 4 அந்த குதிரைகள் அதை செய்துவிட்ட பிற்பாடு என்ன நடக்கிறது என்றால் பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கையுமாய், பூமி அமைதலாக இருக்கிறது என்பதை நாம் தெள்ள தெளிவாக பார்க்க முடியுது. இது 2வது சாட்சி. இது சகரியா 6வது அதிகாரத்துக்கு போவோம். 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து இதோ 2 பர்வதங்களின் நடுவாக புறப்பட்டு வருகிற 4 ரதங்களை கண்டேன். இங்கே மறுபடியும் சகரியா 4 ரதங்களை காண்கிறார். அந்த பர்வதங்கள் வெண்கல பர்வதங்களாக இருந்தன. 1ஆம் ரதத்தில் சிவப்பு குதிரை, 1ஆம் ரதத்தில் சிவப்பு குதிரை, 2ஆம் ரதத்தில் கருப்பு குதிரைகளும், 3ஆம் ரதத்தில் வெள்ளை குதிரைகளும், 4ஆம் ரதத்தில் புள்ளியான சிவப்பு குதிரைகளும் பூட்டியிருந்தன. இங்கேயும் 4 ரதங்களை காண்கிறார். இதுதான் இந்த முத்திரைகளை குறிக்கிற ஒரு சத்தியமாக இருக்கிறது. வசனம் 4. நான் என்னோட பேசின தூதனை நோக்கி, ஆண்டவனே, இவைகள் என்னவென்று கேட்டேன். அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றால் தேவன் அனுப்புகிறார் ஒரு வேலைக்காக, அந்த ஆவிகள் என்று சொல்கிறார். அடுத்த 6வது வசனம். ஒன்றில் பூட்டப்பட்டிருந்த கருப்பு குதிரைகள் வடதேசத்துக்கு புறப்பட்டு போயின. வெண்மையான குதிரைகள் அவைகளின் பின்னாலே புறப்பட்டு போயின. புள்ளியான குதிரைகள் தென் தேசத்துக்கு புறப்பட்டு போயின. சிவப்பு குதிரைகளோ வென்றால் புறப்பட்டு போய் பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. பூமியிலே சுற்றி திரியும்படி கேட்டுக்கொண்டன. அதற்கு அவர், போய் பூமியில் சுற்றி திரியுங்கள் என்றார். அவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் பூமியில் சுற்றி திரியுங்கள். ஒரு வேலையை தேவன் கொடுக்கிறார். அந்த குதிரைகள் அந்த வேலையை செய்துவிட்ட பிற்பாடு என்ன ஆனது? அப்படியே பூமியிலே சுற்றி திரிந்தன. வசனம் 8.
பின்பு அவர் என்னை கூப்பிட்டு பார், வடதேசத்திற்கு புறப்பட்டு போனவைகள் வடதேசத்திலே என் கோபத்தை சாந்தி பண்ணிற்று என்று என்னோட சொன்னார். ஆங்கிலத்திலே இட் குவைட்டட் மை ஸ்பிரிட், இட் குவைட்டட் மை ஸ்பிரிட், என்னை அமைதி பண்ணிற்று என்று இங்கே சொல்கிறார். அப்போ சகரியா 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 11வது வசனம், இதோ பூமி முழுவதும் அமைதலும் அமெரிக்கமாக இருந்தது. சகரியா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வடதேசத்தில் என் கோபத்தை சாந்தி பண்ணிட்டு, தேவனுடைய அந்த கோபத்தை சாந்தி பண்ணிட்டு பூமி அமைதலாக இருக்கிறது என்று மறுபடியுமாக இங்கே நாம் பார்க்க முடிகிறது. இது 3 சாட்சிகள். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் நாம் பார்த்தோம், சகரியா 1ஆம் அதிகாரம், சகரியா 6ஆம் அதிகாரம். இது அனைத்துமே ஒன்றுதான் என்று நான் உங்களுக்கு சொல்ல வரேன். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எல்லாமே ஒரு காரியத்தை நமக்கு சொல்ல வருகிறது. இது அனைத்தும் நமக்கு என்னத்தை சொல்ல வருகிறது என்பதை கடைசியில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது 3ம் நமக்கு என்னத்தை சொல்ல வருகிறது என்பதை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். சகரியா 1ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியுமாக செல்வோம். 12வது வசனத்தில் நம்ம ஆரம்பிப்போம். இப்போ என்ன கேள்வி வருது பாருங்கள். எப்படி வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்தில் எது வரைக்கும் என்ற கேள்வி வந்ததா? இங்கே சகரியா புஸ்தகத்தில் 12ஆம் வசனம் பாருங்கள், 1வது அதிகாரம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் மறுமொழியாக, சேனைகளின் கர்த்தாவே, இந்த 70 வருஷமாய் என்ன 70 வருஷம்? தியத்ரா சபை 1860 வருடம் எப்படி அம்மையார் இணைக்கிறார்கள்? 70 வருடமாக இணைக்கிறார்கள். அது நிறைவேறிக்க அந்த 70 வருடத்தை வைத்து இங்கே என்ன சொல்கிறார் அவர்? நீர் கோபம் கொண்டிருந்த எருசலேமின் மேலும் யூதா பட்டணங்களின் மேலும் எந்த மட்டும் இறங்காதிருப்பீர் என்று சொல்ல. எந்த மட்டும் என்ற கேள்வி மறுபடியுமாக வருகிறது. ஸ்க்ரீனில் பார்ப்போம். தியத்திரா சபை காலம் 1860 வருடம். ஆனால் இது அம்மையார் எங்கே இணைத்தார்கள்? பழைய ஏற்பாட்டில் பாபிலோனியர்களுடைய அடிமைத்தனத்தில் இணைத்தார்கள். இப்போது சகரியா என்ன சொல்கிறார் என்றால், பாபிலோனிய அடிமைத்தனம் எது வரைக்கும் என்ற கேள்வி இங்கே எப்படி இருந்ததோ அதே மாதிரி இதே காலகட்டத்தில் என்ன நடக்கிறது என்றால், எது வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அவர்கள் இருக்கிறார்கள் பாபிலோனிய அடிமைத்தனம். இங்கே கேள்வி வருகிறது, ஹவு லாங், எது வரைக்கும், எந்த வரைக்கும் இது இருக்கும்? எந்த வரைக்கும்? நியாயராசரிப்பு சட்டம் வரைக்கும் இருக்கும். ஆனால் ஏன் நியாயராசரிப்பு சட்டம் வரைக்கும்? நியாயராசரிப்பு சட்டத்தில் என்ன நடக்க இருக்கிறது என்பதை நாம் ஆராய இருக்கிறோம். நியாயராசரிப்பு சட்டம் என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த செய்திகள் நியாயராசரிப்பு சட்டம் வரைக்கும் என்று இப்பொழுது நாம் படித்தோம். இதுக்கு ஒரு வசனம் நாம் பார்ப்போம். ஏசாயா 6:11 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது நான், ஆண்டவரே எது வரைக்கும்? மறுபடியுமாக வேதாகமத்தில் எங்கெல்லாம் எது வரைக்கும் என்று வருகிறது தீர்க்க தரிசனத்து அடிப்படையில் அது எல்லாம் எது வரைக்கும் என்று கேள்விக்கு பதில் என்னவென்று பார்த்தோம் என்றால் நியாயராசரிப்பு சட்டம். இதை பாருங்கள். அப்பொழுது நான், ஆண்டவரை எது வரைக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர், பட்டணங்கள் குடியில்லாமலும் வீடுகள் மனுஷ சஞ்சாரம் இல்லாமலும் பாழாகி பூமி அவாந்திர வெளியாகி கர்த்தர் மனுஷரை தூரமாக விலக்குவதினால் தேசத்தின் நடுமையம் முற்றிலும் வெறுமையாக்கப்படும் வரைக்குமே. ஆவிக்குரிய ரீதியில் இதை பார்க்கும்போது இது நியாயராசரிப்பு சட்டத்தை குறிக்கிறது. தேவனுக்கு விரோதமாக முழு உலகமுமே இது இறங்கிவிடும். ஆகிலும் அதில் இன்னும் 10ல் 1 பங்கு இருக்கும், அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாரி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாய் இருக்கும். இங்கே பதில் வருகிறது. ஏன் என்றால் தேவன் எருசலேமை மறுபடியுமாக தெரிந்து கொள்ளப் போகிறார். அவர்கள் சிதறப்பட்டு போய்விட்டார்கள். 1260 வருடம் சிதறப்பட்டு போனார்கள். 70 வருடம் சிதறப்பட்டு போனார்கள். இருந்தாலும் அதிலிருந்து தேவன் ஒரு பரிசுத்த வித்தை எடுக்கிறார். மறுபடியுமாக சூசிங் ஜெருசலேம், மறுபடியுமாக எருசலேம் 144,000 பேரை அவர் சேகரிக்கிறார் என்று நாம் தெளிவாக நாம் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு காலகட்டத்தையும் நாம் வாசித்தோம். வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம், சகரியா 1ஆம் அதிகாரம் படித்தோம். அடுத்து சகரியா 6ஆம் அதிகாரம் படித்தோம். பூமி அமைதலாக இருந்து தேவன் எப்பொழுது தெரிந்து கொள்வார் என்றால் பூமி அமைதலாக இருக்கும் பொழுது அவர் தெரிந்து கொள்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் இப்போ 3 வசனம் வாசித்தோம். ஏசாயா அவர் இந்த சத்தியங்களை எது வரைக்கும் சபைக்கிடம் சொல்கிறார் என்றால், அவர்கள்
நியாயராசிரியர் சட்டம் வர வரைக்கும் சபையிடம் இந்த சத்தியங்களே அவர் சொல்கிறார். அவர் வந்து தன்னை பாவி என்று உணர்கிறார். பரலோகத்தில் ஒரு தூதன் வந்து நெருப்பு தளரை வந்து அவருடைய உதட்டில் வைக்கிறார். அவர் பரிசுத்தமாகிறார். பரிசுத்தமான பிற்பாடு இந்த சத்தியங்களை சபைக்கு சொல்கிறார். எது வரைக்கும் என்று அவர் கேட்கிறார். எது வரைக்கும் என்றால் நியாய ஆசரிப்பு சட்டம் வரைக்கும். இவர் சொல்லும் போது இது என்ன காலகட்டம்? வசனம் 3, ஏசாயா 6ஆம் அதிகாரம். ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருந்தது. பூமி அனைத்தும் அமைதலாக இருந்தது என்று அங்கே படித்தோம். இங்கே பூமி அனைத்தும் தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருந்தது. இது எப்பொழுது? வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம். அம்மையார் இதை இணைக்கிறார்கள். இந்த 3வது வசனம் எப்பொழுது? வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வந்தபோது 2001 நாம் பார்த்தோம். செப்டம்பர் 11, 2001 ட்வின் டவர் ஃபால். அப்பொழுது தூதன் கீழே இறங்கி வந்தார். அப்பொழுது இது நடந்தது என்று பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் தேவன் எருசலேமை 144,000 பேரை சபையிலிருந்து எடுக்கப் போகிறார். இதற்கு இன்னொரு வசனம் பாருங்கள். தானியேல் 8:13. தானியேல் 8:13. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேச கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பால் கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட ஒப்பு கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எது வரைக்கும் இருக்கும் என்று கேட்டேன். எது வரைக்கும் இருக்கும்? என்ன எது வரைக்கும் இருக்கும் என்றால், பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிப்பட. பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் எப்பொழுது மிதிப்பட்டது? செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை தான் பரிசுத்த கடைசி காலத்திலே. இது வில்லியம் மில்லருடைய கனவில் என்ன ஆனது என்றால், சத்தியங்கள் சிதறடிக்க போனப்ப சபையில் இருந்தவர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போனார்கள். இப்பொழுது தேவன் சூசிங் ஜெருசலேம், மறுபடியுமாக எருசலேம். எது வரைக்கும்? நியாயராசிரியர் சட்டம் வர வரைக்கும். நியாயராசிரியர் சட்டத்தில் என்ன நடக்கிறது? தேவன் எருசலேமை மறுபடியுமாக தெரிந்து கொள்ள இருக்கிறார். 144,000 பேரை தெரிந்து கொள்ள இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 74க்கு நாம் போகலாம். சங்கீதம் 74. சங்கீதம் 74 1வது வசனம். தேவனே, நீர் எங்களை என்றைக்கும் ஏன் தள்ளிவிடுகிறீர்? உமது மேய்ச்சலின் ஆடுகளின் மேல் உமது கோபம் ஏன் புகைகிறது? மேய்ச்சலின் ஆடுகளின் மேல் ஏன் உம்முடைய கோபம் என்ற கேள்வி வந்து, மேய்ச்சலின் ஆடுகள் யார் என்றால் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபை. ஏன் கோபம் இருக்கிறது என்றால் 1863 நாம் சிதறப்பட்டு போனோம். சத்தியங்கள் சிதறடிக்கப்பட்டது. அதனால் எது வரைக்கும் என்ற கேள்வி மறுபடியும் இங்கே வருகிறது. நீர் ஏன் என்றைக்கும் எங்களை தள்ளிவிடுகிறீர் என்ற கேள்வி. 2வது வசனம். நீர் பூர்வ காலத்தில் சம்பாதித்த உமது சபையையும் நீர் மீட்டு கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் வாசமாயிருந்த சீயோன் பர்வதத்தையும் நினைத்தருளும். சீயோன் பர்வதம், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் சபையை மறுபடியுமாக நீர் நினைத்தருளும். நெடுங்காலமாய் பாலாய் கிடைக்கிற ஸ்தலங்களில் உம்முடைய பாதங்களை எழுந்தருள பண்ணும். பரிசுத்த ஸ்தலத்திலே சத்ரு அனைத்தையும் கெடுத்து போட்டான். வில்லியம் மில்லருடைய கனவுல பார்க்கும்போது 1863 சத்ரு உள்ளே புகுந்து அனைத்து சத்தியங்களையும் அவன் கெடுத்து போட்டான். வசனம் 4. உம்முடைய சத்ருக்கள் உம்முடைய ஆலயத்துக்குள்ளே கெர்ஜித்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாக நாட்டுகிறார்கள். கோடாரிகளை ஓங்கி சோலையிலே மரங்களை வெட்டுகிறவன் பேர் பெற்றவனானான். இப்பொழுதோ அவர்கள் அதன் சித்திரவேலைகளை முழுவதையும் வாட்சிகளாலும் சம்பட்டிகளாலும் தகர்த்து போடுகிறார்கள். உமது பரிசுத்த ஸ்தலத்தை அக்கினிக்கு இரையாக்கி உமது நாமத்தின் வாசஸ்தலத்தை தரை மட்டும் இடித்து அசுத்தப்படுத்தினார்கள். அவர்கள் எப்படி அசுத்தப்படுத்தினார்கள் என்றால், அதை வெட்டி போட்டார்கள். எப்படி இந்த 2 சார்ட்ஸ் அவங்க எடுத்து போட்டார்களோ அவர்கள் வெட்டி போட்டார்கள். தேவனுடைய சத்தியத்தை நாம் வெட்டி போட்டோம். நாம் என்ன செய்து விட்டோம் என்றால், இந்த சத்தியங்களை அகற்றிவிட்டு புதிதான புரொட்டஸ்டன்ட் கத்தோலிசிசமில் இருக்கிற சத்தியங்களை எடுத்துக்கொண்டோம் என்று நாம் பார்க்க முடிகிறது. வசனம் 8. அவர்களை ஏகமாய் நீர்த்துளியாக்குவோம் என்று தங்கள் இருதயத்தில் சொல்லி தேசத்தில் உள்ள ஆலயங்களை எல்லாம் சுட்டெரித்து போட்டார்கள். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம். ஓல்டு பாட்ச், எங்களுக்கு இருந்த இந்த அடையாளங்களை நாங்கள் காணோம். தீர்க்கதரிசியும் இல்லை. தீர்க்கதரிசியும் இல்லை என்றால் சபையிலே இப்பொழுது ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி இல்லை. ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபஸி, அம்மையாருடைய அந்த ரைட்டிங்ஸ் வந்து நமக்கு இப்பொழுது இல்லை என்று நாம் பார்க்க முடியுது. வசனம் 10. தேவனே எது வரைக்கும் சத்ரு நிந்திப்பான்? இப்பொழுது மறுபடியும் கேள்வி இங்கே, எது வரைக்கும்? ஹவு லாங்? எது வரைக்கும் சத்ரு நிந்திப்பான்? பகைக்கிறவன் உமது நாமத்தை எப்பொழுதும் தூஷிப்பானா? இது எது வரைக்கும் இருக்கும்? இது எது வரைக்கும்? நியாயராசிரியர் சட்டம் வர வரைக்கும் இருக்கும். நியாயராசிரியர் சட்டம் வர வரைக்கும்
ஒரு ஒரு கூட்டத்தாரை தேவன் எருசலேமை மறுபடியும் எடுத்துக்கொள்கிறார். இன்னொரு கூட்டத்தாரை தேவன் என்ன செய்கிறார் என்றால் விட்டு விடுகிறார். அவர்கள் லவோதிக்கேய சபையாக இருக்கிறார்கள். சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் பிலதெல்பியா சபையாக அவர்கள் மாறுகிறார்கள் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது எது வரைக்கும் என்ற கேள்விக்கு நியாயராசரிப்பு சட்டம். ஆனால் இந்த நியாயராசரி சட்டம் எப்படி வர இருக்கிறது, இது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் எங்கே செல்ல வேண்டும் என்றால் தானியேல் 11ஆம் அதிகாரம் கடைசி 6 வசனம். லவோதிக்கேய சபைக்குரிய அந்த வசனம் என்ன எதுவென்று பார்த்தோம் என்றால் தானியேல் 11ஆம் அதிகாரம் 40லிருந்து 45 கடைசி 6 வசனங்கள். இதற்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை நீங்களும் நானும் எது வரைக்கும் என்ற கேள்வி நியாயராசரிப்பு சட்டம். நியாயராசரிப்பு சட்டத்திலே தேவன் எருசலேமை தெரிந்து கொள்ளப் போகிறார். அவர் எருசலேமிலே அவர் தெரிந்து கொள்ளப்போகிறார் என்பதற்காக நாம் அந்த காரியங்களை எப்படி படித்து புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தானியேல் 11ஆம் அதிகாரம் கடைசி 6 வசனம். சகரியா 1ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் செல்வோம். 17வது வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிப்போம். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார். அவர் எருசலேமை நிராகரித்து விட்டார் என்று பார்த்தோம். மறுபடியும் அவர் என்ன செய்கிறார் என்றால் இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று பின்னும் கூறு என்றார். இங்கே நம்ம தெளிவாக இங்கே நாம் பார்க்க முடிகிறது. மறுபடியும் தேவன் என்ன செய்கிறார் என்றால் இந்த சபையை எருசலேமை மறுபடியும் அவர் தெரிந்து கொள்கிறார். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? தெரிந்து கொண்ட பிற்பாடு அதுக்கப்புறம் தேவன் 11ஆம் மணி வேலையாட்கள் வெளியில் இருக்கிறவர்களை தேவன் சபைக்குள்ளாக சேர்க்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இதற்கு ஏசாயா 14ஆம் அதிகாரத்துக்கு போகலாம். ஏசாயா 14வது அதிகாரம். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி பின்னும் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டு என்ன செய்ய போகிறார்? மறுபடியும் இஸ்ரவேலை தெரிந்து கொள்ளப் போகிறார். அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாகி யாக்கோபின் வம்சத்தோடே கூடிக்கொள்வார்கள். அவர்கள் என்ன செய்வார்கள்? யாரோடு சேர்ந்து கொள்வார்கள்? அந்நியர்கள் மறுபடியும் இஸ்ரவேலோடு சேர்ந்து கொள்வார்கள். யார் இந்த அந்நியர்கள்? 11ஆம் மணி வேலையாட்கள். வெளியே இருக்க சபையினர்கள் சபையிலிருந்து 144,000 பேர் எழுப்பப்பட்ட பிற்பாடு அவர்களை பார்த்து அவர்கள் சபைகளுக்கு வருகிறவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 2. ஜனங்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்திலே விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். இது தவறான புரிதலில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது ஸ்பிரிச்சுவல் சப்மிஷன். அவர்கள் ஆவிக்குரிய ரீதியாக அடங்குவார்கள் 11ஆம் மணி வேலையாட்கள். வசனம் 3. கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தையும் நீக்கி உன்னை இளைப்பாற பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்று. இது எப்பொழுது நடக்க இருக்கிறது? தேவன் தெரிந்து கொள்வது எப்பொழுது நடக்கப் போகிறது என்றால் பாபிலோன் ராஜாவின் மேல் சொல்லும் வாக்கியமானது என்பது பாபிலோன் காலகட்டம் 70 வருட காலகட்டம் முடிய இருக்கிறது. இது எது வரைக்கும் இருக்கும் என்ற கேள்விக்கு இது எப்பொழுது நடக்க இருக்கும்? இந்த 70 வருட முடிவிலே நடக்க இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இது எப்பொழுது தேவன் தெரிந்து கொண்டார்? 70 வருட பிற்பாடு. 70 வருட அடிமைத்தனத்திற்கு பிற்பாடு என்ன ஆனது என்றால் தேவன் மறுபடியும் 2வது ஆலயத்தை கட்ட மறுபடியும் அவர்கள் வந்தார்கள். யூதர்கள் மறுபடியும் வந்தார்கள் என்று பார்த்தோம். அதிலிருந்து தேவன் மறுபடியும் யூதர்களை ஒரு தேசமாக தேவன் மறுபடியும் உருவாக்கினார் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். வசனம் 5. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் முறித்து போட்டார். உக்கிரங்கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பார் இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். வசனம் 7 பாருங்க. பூமி முழுவதும் இளைப்பாரி அமைந்திருக்கிறது, கம்பீரமாய் முழங்குகிறார்கள். பூமி அனைத்தும் இளைப்பாரி அமைந்திருக்கிறது. எப்படி சகரியா 1ஆம் அதிகாரம் படித்தோம், 6ஆம் அதிகாரம் படித்தோம். இப்பொழுது ஏசாயாவிலும் அதே தான். இது எப்பொழுது நடக்க இருக்கிறது? எப்பொழுது நடக்கும்? பூமி அமைதலாக இருக்கும் பொழுது இது நடக்கும். பூமி எப்பொழுது அமைதலாக இருந்தது? தேவன் எப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறார் எருசலேமை? பூமி அமைதலாக இருக்கும் பொழுது. எப்பொழுது அமைதலாக இருந்தது? வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் கீழே இறங்கி வரும்பொழுது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது
நாம் இப்பொழுது சக்கரியா 6ஆம் அதிகாரத்தில் 4 ரதங்கள் பார்த்தோம். சக்கரியா 1ஆம் அதிகாரத்தில் குதிரைகளை கண்டோம், நாம் படித்து கொண்டோம். அடுத்து வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரத்துலேயும் நம்ம இந்த முத்திரைகளை குறித்து படித்தோம். இதெல்லாம் எப்பொழுது இது நடந்து முடிந்தது என்றால் 1798 இது நடந்தது. இதை நம்ம பார்ப்போம். எது வரைக்கும் என்கிற கேள்வி பழைய ஏற்பாடு முழுவதுமாக இருக்கிறது. அந்த எது வரைக்கும் என்பது நியாயராசிரியர் சட்டம் வர வரைக்கும். ஆனால் இங்கே முடிக்க போகிற தீர்க்க தரிசனம் 70 வருட முடிவு. அப்போ இது எப்பொழுது முடிந்தது? தியத்திரா சபைக்கு 1798 இது முடிந்தது. 1798 முடிந்தது. இங்கே தேவன் என்ன செய்தார் என்றால் 1798 எது வரைக்கும் சபையை தேர்ந்து கொண்டார்? மறுபடியுமாக 1844. இது இரண்டையும் நாம் பார்க்கும் பொழுது 46 வருடம். இந்த 46 ஆலயத்திற்கு உதாரணமாக இருக்கிறதுன்னு நாம் படித்தோம். நம்முடைய பைபிள் ஸ்டடியில் நாம் படித்து கொண்டிருக்கிறோம். அப்போது 1798 46 வருடம் தேவன் சபையை சேகரித்தார். இப்போ மறுபடியுமாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் 1863 அவர்கள் சத்தியங்களை விட்டுவிட்டு மறுபடியும் சிதறப்பட்டு போனார்கள். இங்கே சிதறப்பட்டு போய்விட்டார்கள். இப்போ மறுபடியுமாக தேவன் சபையை சேகரித்தார். அந்த ஆண்டு தான் 1989. மறுபடியுமாக தேவன் 144,000 பேரை சேகரித்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டு தான் 1989. எப்படி என்றால் தானியேல் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். லவோதிக்கேயா சபையிலிருந்து தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். அந்த வருடம் எங்கே ஆரம்பிக்கிறது என்றால் இங்கே தானியேல் 11ஆம் அதிகாரம் இங்கே நாம் பார்க்கும்போது 1989 ஆரம்பிக்குது. இது எப்பொழுது முடிவடையும்? நியாயராசிரிப்பு சட்டம், க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன். இது தானியேல் 12:1 இது முடிகிறது. நியாயராசிரிப்பு சட்டம் வர வரைக்கும் தேவன் தெரிந்து கொண்டு இருக்கிறார். இதிலிருந்து சண்டே லா, நியாயராசிரிப்பு சட்டம் வரைக்கும் தேவன் நம்முடைய குணாதிசயத்தை மாற்றி நம்மை 144,000 பேராக ஒரு சபையாக இந்த காலகட்டத்தில் இப்பொழுது தேவன் நம்மை உருவாக்கி கொண்டு வருகிறார். அதற்காக தான் இந்த சத்தியங்களை கொடுத்திருக்கிறார். தேவன் எப்பொழுதுமாக எப்படி சபையை பரிசுத்தப்படுத்துவார் என்றால் ஒரு சத்தியத்தை கொடுப்பார். அந்த சத்தியத்தின் மூலமாக தான் நாம் நம்மை பரிசுத்தப்படுத்த முடியும் என்பது நமக்கு தெரிந்திருக்கிறது. அப்போ இந்த காலகட்டத்திலே நியாயராசிரிப்பு சட்டத்திலே தேவன் சபையை தெரிந்து கொள்ள இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சக்கரியா 1ஆவது அதிகாரத்துக்கு மறுபடியுமாக போவோம். இந்த காலகட்டத்தில் இன்னும் நடக்கிறது. 19வது வசனம் 18 நான் வாசிக்கிறேன். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ 4 கொம்புகளை கண்டேன். இங்கே சகரியா 4 கொம்புகளை காண்கிறார். அவைகள் என்னவென்று என்னோட பேசின தூதனை கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் யூதாவையும் இஸ்ரவேலையும் எருசலேமையும் சிதறடித்த கொம்புகள். யூதாவையும் இஸ்ரவேலையும் சிதறடித்த கொம்புகள். அப்போ இது யார்? அந்நிய இந்த பேகன் கிங்ஸ் என்று நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் அந்நிய ராஜாக்கள். இவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இந்த யூதாவையும் எருசலேமையும் அவர்கள் சிதறடித்தார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் இது நடந்தது. யூதர்களை அவர்கள் சிதறடித்தார்கள். வசனம் 20. பின்பு கர்த்தர் எனக்கு 4 தொழிலாளிகளை காண்பித்தார். இங்கே மறுபடியுமாக கார்பெண்டர் என்று இருக்கிறது ஆங்கிலத்தில். 4 தொழிலாளிகள். இந்த 4 தொழிலாளிகள் அவர்களுடைய வேலை என்ன? இந்த 4 தொழிலாளிகள் யார் என்று நாம் படிக்க வேண்டும். வசனம் 21. இவர்கள் என்ன செய்ய வருகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு அவர், ஒருவனும் தன் தலையை ஏறெடுக்க கூடாத படிக்க அந்த கொம்புகள் யூதாவை சிதறடித்ததே அவைகளுக்கு பயம்புறுத்துகிறதற்கும் யூதாவின் தேசத்தை பாலாக தங்கள் கொம்பை எடுத்த ஜாதிகளுடைய கொம்புகளை விழத்தள்ளுகிறதற்கும் இவர்கள் வந்தார்கள். இப்போ தேவன் மறுபடியுமாக இந்த யூதாவை தெரிந்து கொள்ளப் போகிறார். அதனால் அவங்களை ஒடுக்கினவர்களை ஒடுக்கிறதற்காக இந்த 4 கார்பெண்டர்ஸ், 4 தொழிலாளிகளை தேவன் பயன்படுத்துகிறார். இந்த 4 தொழிலாளிகள் ஒரு கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும்போது கிறிஸ்து செய்கிற பணியை கொடுத்தது. கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் எப்படி சபையை தேர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு சொல்லுகிறது. சக்கரியா 2:1-13 நாம் வாசிப்போம். நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ என் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். இந்த காலகட்டத்தில் தேவன் சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க இருக்கிறது என்றால், இதோ நான் என் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது இதோ
தன் கையிலே அளவு நூல் பிடித்திருந்த ஒரு புருஷனை கண்டேன். அளவு நூல் பிடித்திருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் இது என்ன காலகட்டம்? தேவன் தெரிந்து கொள்கிற இந்த காலகட்டம் அளவு நூல் பிடிக்கிற காலகட்டம். பிளம்மட் என்று சொல்வார்கள். இந்த பிளம்மட் என்றால் என்ன என்று நாம் இன்னைக்கு படிக்க இருக்கணும். அளவு நூல். இந்த அளவு நூல் வேதகமத்தில் தீர்க்க தரிசனத்தில் என்னத்தை குறிக்கிறது? வசனம் 2, நீர் எவ்விடத்திற்கு போகிறீர் என்று கேட்டேன். அதற்கு அவர், எருசலேமின் அகலம் இவ்வளவு என்றும் அதன் நீளம் இவ்வளவு என்றும் அறியும்படி அதை அளக்கிறதற்கு போகிறேன் என்றால், எதற்காக இந்த அளவு நூல் இருக்கிறது? எருசலேமை எருசலேமை அளக்கப் போகிறார். அதற்காக. அப்போ எருசலேமை தெரிந்து கொள்ளப் போகிறார். அதற்காக தான் அழைக்கிறார். இந்த அளவு என்பது நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. சபையிலே நியாய தீர்ப்பு முடிந்த பிற்பாடு 144,000 பேரை சேகரிக்கிறார். 1989 நியாயராசிரியர் சட்டம் வர வரைக்கும் தேவன் இந்த நியாயராசிரியர் சட்டம் வர வரைக்கும் நியாய தீர்ப்பு சபைக்கு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. உயிரோடு இருக்கவங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது எப்பொழுது ஆரம்பித்தது? செப்டம்பர் 11, 2001 என்பது இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. வசனம் 3, இதோ என்னுடனே பேசின தூதன் புறப்பட்ட போது வேறொரு தூதன் அவரை சந்திக்கும்படி புறப்பட்டு வந்தான். இவனை அவர் நோக்கி, நீ ஓடி இந்த வாலிபனிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் தன் நடுவில் கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருகஜீவன்களின் திரளினாலும் மதியில்லாத பட்டணங்கள் போல் வாசஸ்தலமாகும். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மறுபடியும் நான் மகிமையாக இருப்பேன் என்று சொல்கிறார். தேவன் எருசலேமை தெரிந்து கொள்ளப் போகிறார். ஓஹோ, நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள். என்ன செய்தி வருகிறது? வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள். வடதேசம் என்பது தியத்திரா சபை, பேப்பசி, போப்பு மார்க்கம். நீங்கள் அவருடைய பாவங்களுக்கு உட்படாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுலேருந்து வெளியே வாருங்கள்னு சொல்ல அதே செய்தி நமக்கும் வருகிறது. இது சகரியா. எப்படி புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் எல்லாம் ஒன்று தான். இந்த ஒன்றும் எங்கே அடங்கியிருக்கிறதுனால் தானியேல் 11:40-45 வசனம். இந்த தானியேல் 11:40-45 இதுதான் கடைசி செய்தி. இந்த செய்தி வேதாகம் முழுவதுமாக இணைக்கிற ஒரு செய்தி. வேதாகமத்தில் இருக்கிற அனைத்து சத்தியங்களுமே எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் இந்த கடைசி 6 வசனத்திற்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தை எங்கே படித்தாலும் அது எங்கே கொண்டு வந்து இணைக்கிறது என்றால் தானியேல் 11:40-45. வசனம் 7, பாபிலோன் குமார்த்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். பாபிலோனில் இருக்கிற ஸ்திரீயே, சீயோனே நீ உன்னை விடுவித்துக்கொள், அவளுடைய பாவத்திலிருந்து வெளியே வா என்று இங்கே மறுபடியும் வருகிறது. வசனம் 8, பிற்பாடு மகிமையுண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அறிவீர்கள். சீயோன் குமார்த்தியை கெம்பீரித்து பாடு. இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்நாளில் அநேகம் ஜாதிகளை கர்த்தர் சேர்த்து என் ஜனமாவார்கள். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். அந்நாளிலே அநேகம் ஜாதிகள், வேறு ஜாதிகள் யார்? 11ஆம் மணி வேலையாட்கள் சபையிலும் எழும்புவார்கள். எப்பொழுது? தேவன் எருசலேமை தெரிந்து கொள்வார். 144,000 பேரை சபையிலிருந்து எழுப்புவார். 11ஆம் மணி வேலையாட்கள் சபையிடம் இணைகிறார்கள். வசனம் 12, கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்திலே பரிசுத்த தேசத்திலே யூதாவாகிய தமது பங்கை சுதந்தரித்து திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். 12வது வசனம், திரும்பவும் எருசலேமை தெரிந்து கொள்வார். 13வது வசனம், இது எப்பொழுது நடக்கிறது? மாம்சமான சகல பேர்களே, கர்த்தருக்கு முன்பாக மௌனமாயிருங்கள். அவர் தமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார் என்று சொல்லென்றார். இது எப்பொழுது நடக்கிறது? பரிசுத்த வாசத்திலிருந்து எழுந்தார். தேவன் எழுந்து நின்றார் என்றால் என்ன அடையாளம்? வேதாகமத்திலே சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன். எப்பொழுதெல்லாம் தேவன் எழுந்து நிற்கிறாரோ சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன். இது எப்பொழுது நடக்கிறது? எழுந்து நிற்க பொழுது. எப்பொழுது தேவன் எழுந்து நின்றால்? வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரத்தின் தூதன் வரும்பொழுது தேவன் எழுந்து நிற்கிறார். நமக்கு சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன். என்ன சேஞ்ச் ஆஃப் டிஸ்பென்சேஷன்? மரித்தோர் நியாய தீர்ப்பிலிருந்து உயிரோடு இருக்கிறவங்களுக்கு நியாய தீர்ப்பு தொடங்கி விட்டது. இந்த காலகட்டத்தில் தேவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? 144,000 பேரை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சகரியா 2வது அதிகாரத்தை வாசித்தோம். இது அம்மையார் எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. Prophets and Kings 580-581. Zechariah then saw the parts that had scattered Judah, Israel and Jerusalem, symbolized by
4 horns. Immediately afterward, he saw 4 carpenters representing the agencies used by the Lord in restoring his people and the house of his worship. இங்கே அந்த 4 தொழிலாளிகள் பார்த்தோம் என்றால் இவர்கள் யார்? தேவன் பயன்படுத்துகிறார். எதற்கு என்றால் the Lord is restoring his people and house of worship. தேவன் தம்முடைய சபை எருசலேமை மறுபடியுமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். 144,000 பேரை மறுபடியுமாக சேகரித்து கொண்டிருக்கிறார் என்று அம்மையார் எழுதுகிறார்கள். I lifted up mine eyes again, Zechariah said, and looked, and behold, a man with a measuring line in his hand. அப்போ அவர் கையில் என்ன பிடித்திருந்தார் என்றால் மெஷரிங் லைன், பிளம்மட், மெஷரிங் லைன், ஒரு நூல், தூக்கு நூலை பிடித்து கொண்டிருக்கிறார். இந்த தூக்கு நூல் எதை குறிக்கிறது என்றால் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. நியாய தீர்ப்பு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டு மெஷர், then said I, whither goest thou? And he said unto me, to measure Jerusalem, to see what is the breadth thereof and what is the length thereof. அந்த வசனங்களை இங்கே அம்மையார் கோட் செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்பொழுது தேவன் சபையை அளந்து கொண்டிருக்கிறார். அதிலிருந்து 144,000 பேரை தெரிந்து கொண்டிருக்கிறார். அடுத்த ஸ்லைடில் பார்க்கும்போது ஜக்கரியா 2:1 வந்து அம்மையார் கோட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஸ்லைடு பாருங்க. God had commanded that Jerusalem be rebuilt. The vision of the measuring of the city was an assurance that he would give comfort and strength to the afflicted one and fulfill to them the promises of his everlasting covenant. His protecting care, he declared, would be like a wall of fire round about, and through them his glory would be revealed to all sons of men. That which he was accomplishing for his people was to be known in all the earth. Cry out and shout, thou inhabitants of Zion, for great is the Holy One of Israel in the midst of thee. Isaiah 12:6. ஏசாயா 12:6 கொடுக்கப்பட்டு cry out. இந்த காலகட்டத்திலே ஒரு சத்தம் உண்டாகும். இது என்ன சத்தம் என்றால் இது உரத்த சத்தம் உண்டாகிறது. 144,000 பேரை தேர்ந்து கொண்ட பிற்பாடு அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? கிரை அவுட். அவர்கள் உரத்த சத்தத்தை சொல்ல இருக்கிறார்கள். இப்பொழுது நடுராத்திரியின் சத்தம் சபை கொடுக்கப்படுகிறது. இதில் விழிப்படைந்தவர்கள் 144,000 பேர் இவர்கள் வெளியே சென்று உரத்த சத்தத்தை சொல்லுவார்கள் என்று நாம் பார்க்க முடிகிறது. இப்போ ஜக்கரியா 1 அதிகாரத்துக்கு 6 வசனத்திலிருந்து 7 வசனத்திலிருந்து நாம் வாசித்தோம். தேவன் வந்து சபையை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று. இது 11 வசனத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் என்னோட பேசின தூதனுக்கு நல்வார்த்தைகளையும் ஆறுதலான வார்த்தைகளையும் பிரதியுத்தரமாக சொன்னார். அப்பொழுது என்னோட பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். நான் கொஞ்சம் கோபம் கொண்டிருந்த போது அவர்கள் தங்கள் கேட்டை அதிகரிக்க தேடினபடியால் சுகமாய் வாழ்கிற புறஜாதிகள் பேரில் நான் கடுங்கோபம் கொண்டேன். ஆகையால் மன உருக்கத்தோட எருசலேமிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமில் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும். எருசலேமின் மேல் மறுபடியும் இந்த அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிற நியாயத்தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். இன்னும் கர்த்தர் சீயோனை தேற்றரவு பண்ணுவார். இன்னும் எருசலேமை தெரிந்து கொள்வார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று பின்னும் கூறு என்றார். மறுபடியும் இங்கே நம்ம இந்த 1 அதிகாரத்தை நாம் பார்க்கும்பொழுது 6 அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் 6 அதிகாரத்தில் என்ன நடக்கிறதோ அதே தான் இங்கே நடக்கிறது. ஆனால் எது வரைக்கும் என்று பார்க்கும் பொழுது நியாயராசிரிப்பு சட்டம் வர வரைக்கும் இது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மெஷரிங் டெம்பிள், தேவன் ஆலயத்தை அளக்கிறார். இது இன்னொரு இடத்துல கூட அளந்தார். இது எங்கே அளந்தார் என்றால் வெளிப்படுத்தல். இது வேதாகம், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு அனைத்தும் ஒரே காரியத்தை தான் நமக்கு போதிக்கிறது. தானியேல் 11 அதிகாரம் கடைசி வசனத்தை இதுதான் போதிக்கிறது. வெளிப்படுத்தல் 11 அதிகாரத்துக்கு போவோம். தேவன் நூலை பிடிக்கிறார், ஆலயத்தை அழைக்கிறார். இப்போ 11 அதிகாரத்திலும் ஒரு ஆலயத்தை அழைக்கிறார். இதை பாருங்கள். பின்பு கைகோளுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி, நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். ஆலயத்திற்கு புறம்பே இருக்கிற பிரகாரம் புறஜாதியாருக்கு கொடுக்கப்பட்டபடியால் அதை அளவாமல் புறம்பாக்கி போடு. பரிசுத்த நகரத்தை அவர்கள் 42 மாதம் அளவும் மிதிப்பார்கள். இங்கே தேவன் அழைக்கிறார். இந்த வசனம் யாரை குறிக்கிறது? மில்லரைட் அட்வென்டிஸ்ட். 11 அதிகாரம் முதல் 2 வசனம். தேவன் என்ன யாரை சேகரித்தார் என்றால் இந்த மில்லரைட் அட்வென்டிஸ்டை தேவன் சேகரித்தார். புரொட்டஸ்டன்ட் சபைகளிலிருந்து மில்லரைட் அட்வென்டிஸ்டை அவர் தெரிந்து கொண்டார் என்று நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த அளவு நூல் எதற்கு ஒப்பாக இருக்கிறது? சபையிலிருந்து நியாய தீர்ப்பு தேவன் செய்து அதிலிருந்து 144,000 பேரை தெரிந்து கொண்டிருக்கிறார். டெஸ்டிமோனிஸ் வால்யூம் 7:219. All who occupy positions in our institution will be tested.
If they will make Christ their pattern, He will give them wisdom, knowledge and understanding. They will grow in grace and aptitude in Christ. சபையில் தேவன் யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்கிறார்களோ ஒவ்வொரு சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் தேவன் சோதிக்கிறார் என்று இங்கே பார்க்கிறோம். அவர்கள் தேவனுடைய வழியை பின்பற்றினால் கிறிஸ்துடைய வழியை அவர்கள் பின்பற்றுவார்கள். Their characters will be molded after similitude. அவர்கள் இப்படி தேவனுடைய வழியை பின்பற்றினால் கிறிஸ்துவுடைய குணாதிசயம் அவர்களுக்கு வரும். If they fail to keep the way of the Lord, another spirit will control the mind and judgment, and they will plan without the Lord and will take their own course and leave the positions they have occupied. அவர்கள் தங்களுடைய சொந்த வழியை அவர்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது அவர்கள் வேறே ஒரு ஆவியினாலே அவர்கள் நடத்தப்படுகிறார்கள் என்று இங்கே அம்மையார் எழுதுகிறார்கள். The light has been given them. If they depart from it, let no man present a bribe to induce them to remain. They will be a hindrance and a snare. The time has come when everything is to be shaken that can be shaken, that those things which cannot be shaken may remain. Every case is coming in review before God. He is measuring the temple and the worshippers therein. இங்கே தேவன் அழைக்கிறார் என்று அம்மையார் கொடுத்திருக்கிறார். சபையில் இருக்கிற ஜனங்களை யார் உண்மையாக இருக்கிறா யார் உண்மையா இல்லை என்று தேவன் அளந்து கொண்டிருக்கிறார். இதிலிருந்து 144,000 பேரை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த நியாய தீர்ப்பு அளவு தூக்கு நூல் இன்னொன்றுக்கு உதாரணமாக இருக்கிறது. என்னென்றால் 2520. இது எப்படி என்று நாம் பார்ப்போம். இந்த 2520 ஒரு நியாய தீர்ப்பு. எப்படி என்றால், நீ எனக்கு கீழ்ப்படியவில்லை என்றால் உன்னை நான் சிதறடிப்பேன். 2520 வருடம் நான் உன்னை சிதறடிப்பேன் என்ற சத்தியம். 7 முறை சிதறடித்தல் என்பது இந்த தூக்கு நூலுக்கு உதாரணமாக இருக்கிறது. 2 ராஜாக்கள் 21வது வசனம் 10 நான் வாசிக்கிறேன். இங்கே நாம் பார்க்கும் பொழுது யூதாவின் ராஜா மனாசே அவர் தவறு செய்து விடுகிறார். அதனால் அவர் மேலே ஒரு நியாய தீர்ப்பு தேவன் கொடுக்கிறார். என்ன நியாய தீர்ப்பு என்று பாருங்கள். ஆகையால் கர்த்தர் 10வது வசனம், ஆகையால் கர்த்தர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரரை கொண்டு உரைத்தது, யூதாவின் ராஜாவாகிய மனாசே தனக்கு முன்னிருந்த எமோரியர் செய்த எல்லாவற்றை பார்க்கிலும் கேடாக இந்த அருவருப்புகளை செய்து தன் நரகலான விக்கிரகங்களால் யூதாவையும் பாவம் செய்ய பண்ணினபடியால் இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ கேட்க போகிற யாவருடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும்படியான பொல்லாப்பை நான் எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் வரப்பண்ணி எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்டு நூலை ஆகாப்பின் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். எருசலேமின் மேல் சமாரியாவின் மட்டு நூலையும் ஆகாப்பின் வீட்டின் தூக்கு நூலையும் பிடிப்பேன். ஆகாப் என்ன செய்தார் என்றால் தேவனுக்கு விரோதமாக இருந்தால், அதனால் வடக்கு ராஜ்யம் என்ன செய்தது என்றால் அசிரியர்களால் கைப்பற்றப்பட்டது. எவ்வளோ காலம்? 2520 காலம். அதே தூக்கு நூலை நான் யார் மேல் பிடிப்பேன் என்று சொல்கிறார்? மனாசே, யூதாவின் மேலும் நான் பிடிப்பேன். அப்போது இந்த நியாய தீர்ப்பு என்பது 2520. அப்போது இதில் சேகரிக்கப்படுகிற ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த நியாய தீர்ப்பை பார்க்கிறார்கள். நியாய தீர்ப்பு 2520 என்கிற தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளியே வருகிறவர்களை தேவன் எருசலேமாக தெரிந்து கொள்கிறார் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏசாயா 28க்கு செல்லலாம். இது நாம் 2-3 சாட்சிகளை பார்த்தால் தான் நமக்கு புரிய வரும். ஏசாயா 28:14 நான் வாசிக்கிறேன். ஆகையால் எருசலேமில் உள்ள இந்த ஜனத்தை ஆளுகிற நிந்தனைக்காரரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். நீங்கள் மரணத்தோட உடன்படிக்கையும் பாதாளத்தோட ஒப்பந்தமும் பண்ணினோம். வாதை பெருவெள்ளமாய் புரண்டு வந்தாலும் வாதை பெருவெள்ளமாய் வருகிறது. தீர்க்க தரிசனத்திலே இது நியாயராசரிப்பு சட்டம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது தீர்க்க தரிசனத்திலே ரிவர் யூஃப்ரட்டிஸ், கிங் ஆஃப் நார்த் என்று நாம் படிக்க இருக்கிறோம். வடதிசை ராஜா போப் மார்க்கத்தின் மீது இது சொல்லப்படுகிறது. எங்களை அணுகாது, நாங்கள் பொய்யை எங்களுக்கு அடைக்கலமாக்கி மாயின் மறைவிலே வந்து அடைந்தோம் என்கிறார்களே. வசனம் 16, ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாகிய ஒரு கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன். இதுதான் அந்த அஸ்திபாரம், ராக் ஆஃப் ஏஜஸ் என்று அம்மையார் சொல்கிறார்கள். இந்த கல்லை நான் சீயோனில் வைக்கிறேன், 7 டே சபையில் நான் வைக்கிறேன். அது பட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமும் உள்ளதான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து ராக் ஆஃப் ஏஜஸ். இதுவும் அம்மையார் இந்த சார்ட்ஸ் 2 சார்ட்ஸையும் ராக் ஆஃப் ஏஜஸ் என்று சொல்கிறார்கள். இதில் விசுவாசமாக இருக்கிறவன் பதறான். ஆனால் விசுவாசியாதவன் என்ன ஆகும்? 17வது வசனம், நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன்.
பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அவிழ்த்துவிடும், மறைவிடத்தை ஜல பிரவாகம் அடித்து கொண்டு போகும். நீங்கள் மரணத்தோடு செய்த உடன்படிக்கை விருதாவாகி நீங்கள் பாதாளத்தோடு செய்த ஒப்பந்தம் நிற்காதே போம். வாதை புருண்டு வரும்போது அதன் கீழ் மிதிக்கப்படுவீர்கள். நியாயராசிரிப்பு சட்டம் வரும்போது நீங்கள் இந்த அஸ்திபாரத்தில் நிற்கவில்லை என்றால் அந்த கட்டிடம் இடிந்து விழும், சரிந்து விழும் என்பதை இங்கே தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்து வருகிறார். ஜகரியா 4வது அதிகாரத்துக்கு நாம் செல்வோம். ஜகரியா 4வது அதிகாரம். என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பினான். மத்தேயு 25வது அதிகாரத்தில் கன்னிகைகள் நித்திரை செய்திருக்கிறார்கள். சகரியா எப்பொழுது ஒரு தீர்க்கதரிசி கடைசி காலத்து தீர்க்கதரிசனமாக சொல்கிறாரோ அவர் கடைசி காலத்தில் வாழ்கிற ஜனங்களை அவர் குறிக்கிறார். அப்போ அந்த கடைசி கால ஜனங்களில் அவர் தூங்கி கொண்டு இருக்கிறார். யார்? சபையில் 10 கன்னிகைகளும் தூங்கி கொண்டு தான் இருக்கிறார்கள். இவர்கள் இந்த நடுராத்திரியின் சத்தத்தை கேட்டு விழித்து கொண்ட ஒரு 5 கன்னிகைகளை இவர் குறிக்கிறார். வசனம் 2, நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதில் கிண்ணமும் அதன் மேல் அதன் 7 அகல்களும் அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. அவர் என்னத்தை காண்கிறார்? குத்து விளக்கை காண்கிறார். அதில் என்ன இருக்கிறது? இது பரிசுத்த ஆவியானவர். இது அனைவருக்கு தெரிகிறதில்லை. இதுதான் பின்மாறி. இந்த சத்தியங்களை படிக்கும் பொழுதுதான் பின்மாரியின் அனுபவம் என்றால் என்ன, தேவன் சத்தியத்தை சபைக்கு கொடுக்கிறார். அந்த சத்தியம் நம்மளை பரிசுத்தமாக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் சக்தியின் மூலியமாக, வல்லமையின் மூலியமாக நம் கிறிஸ்துவின் குணாதிசயத்திற்காக நாம் மாற்றப்படுகிறோம். அப்பொழுது நம்மை அறியாமலே நம்மேல் தேவன் பின்மாரியை ஊற்றி கொண்டிருக்கிறார் என்கிற இந்த சத்தியம் நமக்கு புரிய வரும் என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 3, அதில் அருகில் கிண்ணத்திற்கு வலது புறமாக ஒன்றும் அதற்கு இடது புறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றான். வசனம் 8லிருந்து நாம் பார்ப்போம். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்திற்கு அஸ்திபாரம் போட்டது, அவன் கைகளே இதை முடித்து தீர்க்கும். இது செருபாபேல் ஆலயத்தை கட்டும்போது செருபாபேலே அஸ்திபாரம் போட்டார், அவரே அந்த ஆலயத்தை முடித்தார். அதே மாதிரி இந்த ஆலயம் அட்வென்டிஸ்ட் ஆலயம் மில்லரைட் அட்வென்டிஸ்டுகளாக துவக்கப்பட்டது. மில்லரைட் அட்வென்டிஸ்ட் அவங்க யார்? பிலடெல்பியா சபையினர்கள். முடிவுமே எப்படி தான் இருக்கும்? பிலடெல்பியா சபையாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டது, அந்த கைகளே இதை முடித்து தீர்க்கும். அதனாலே சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய். அற்பமான ஆரம்பத்தின் நாளை அசட்டை பண்ணலாம். பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவர்களாகி கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. தூக்கு நூலை ஏன் சந்தோஷமாய் பார்க்க வேண்டும்? நியாய தீர்ப்பு, தூக்கு நூல் நியாய தீர்ப்பு, அது ஏன் சந்தோஷமாய் பார்க்க வேண்டும்? அது 2520 தீர்க்க தரிசனத்தை அது குறிக்கிறது. அதிலிருந்து, அந்த நியாய தீர்ப்பிலிருந்து அதில் நாம் பரிசுத்தமாக இருந்தால்தான் அதிலிருந்து 144,000 பேராக வரும். அதனால் இந்த சந்தோஷம் உண்டாகிறது என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். 11வது வசனம், பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற இந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெய் தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவைகளாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவனே, எனக்கு தெரியாது என்றேன். 14வது வசனம், அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்திற்கும் ஆண்டவராக இருக்கிறவன் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றார்கள். 2 பேர் பழைய ஏற்பாட்டு காலத்திலே நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு காலத்தில் லா அண்ட் ப்ராஃபிட்ஸ் என்று பார்ப்போம். நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகளும். புதிய ஏற்பாட்டு காலத்துக்கு வரும்போது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, மில்லரைட் அட்வென்டிஸ்ட் காலகட்டத்துக்கு. நம்முடைய கடைசி காலத்துக்கத்தில் நமக்கு இந்த பின்மாறின அனுபவம், இது அனைத்தும் எப்படி வருகிறது? 2 அபிஷேகம் பெற்றவர்கள், பைபிள், ஸ்பிரிட் ஆஃப் ப்ராஃபசி. இது 2ம் நிராகரிக்கும் பொழுது பின்மாறி கிடையாது, 144,000 பேர் கிடையாது. நாம் 144,000 பேராக சேர்க்கப்பட மாட்டோம். இது நம்ம ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வருவோம். நாம் சென்ற ப்ரெசன்டேஷனில் சர்ச்சஸ், சபையை குறித்து படித்தோம். இந்த சபை காலகட்டம் நியூ டெஸ்டமெண்ட் ஹிஸ்ட்ரி. நியூ டெஸ்டமெண்ட் ஹிஸ்ட்ரி அனைத்துமே எங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் லவோதிக்கேயா சபையிலே நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நாம் படித்தோம், இந்த காலங்கள் அனைத்தும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்தது. அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலும் ஒவ்வொரு காலகட்டமும் எங்கே நடந்து கொண்டிருக்கிறது? லவோதிக்கேயா சபையில் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஏன்ஷியன்ட்
இஸ்ரேல். ஏன்ஷியன் இஸ்ரேல், ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஹிஸ்ட்ரி. ஓல்ட் டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட், வேதாகமம் முழுவதுமாகவே எங்கே நடந்து கொண்டிருக்கிறது? லவோதிக்கேய சபையின் காலகட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது இந்த வேதம் அனைத்தையும் நாம் பார்க்கும் பொழுது அது எங்கே இருக்கிறது? தானியேல் 11:40-45. தேவன் வேதாகம் முழுவதற்குமாக எதற்காக எழுதி வைத்தார்கள்? இந்த கடைசி கால ஜனங்களுக்காக எழுதி வைத்திருக்கிறார். இந்த 6 வசனங்களின் அடிப்படையில் தான் மொத்த வேதாகமுமே அடங்கி இருக்கிறது. இதுதான் நாம் லைன் அப்பான் லைன் என்று நாம் படித்தோம். லைன் அப்பான் லைன் என்றால் வேதாகமத்திலே நாம் எங்கே தானியேல் புஸ்தகமாக இருக்கட்டும், ஆதியாகமத்தில் எந்த புஸ்தகமாக நாம் ஆராய்ந்தாலும் அது நம்மளை எங்கே கொண்டு வந்து இணைக்கும் என்றால் தானியேல் 11:40-45. இதை தெளிவாக நாம் பார்ப்போம். தானியேல் 11:40 1989 ஆரம்பித்தது. இது எப்பொழுது முடிய இருக்கிறது என்றால் நியாயராசிரிப்பு சட்டம் வந்த பிற்பாடு தானியேல் 12:1 க்ளோஸ் ஆஃப் ப்ரொபேஷன் இங்கே முடிய இருக்கிறது. இந்த நடுவில் இருக்க காலகட்டம் தான் நாம் பார்த்தோம். இந்த நடுவில் இருக்க காலகட்டம் தான் 144,000 பேர் சேகரிக்கிற காலகட்டம். இந்த காலகட்டத்திற்குள்ளாக நாம் இப்பொழுது இருக்கிறோம். மிக விரைவாக தேவன் இந்த கிருபையின் காலத்தை சபைக்கு முடிய இருக்கிறார். அப்போது இந்த சத்தியங்களை நாம் படிக்க வேண்டும் என்றால் வேதாகமும் 144,000 பேருக்காகவே வேதாகம் முழுவதும் இருக்கிற சத்தியங்களை அடக்கி தேவன் 144,000 பேருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அது எப்பொழுது வந்தது என்றால் 1989 டர்ட் பிரஷ்மேன் வில்லியம் மில்லருடைய கனவிலே ஒரு சத்தியங்களை சரி செய்கிறதற்காக ஒரு நபர் வந்தார். அவர் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறார் என்று அம்மையார் எழுதினார்கள். இயேசு கிறிஸ்து இந்த சத்தியங்களை சபைக்கு இப்பொழுது விடப்பட்ட சத்தியங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இதை நாம் படித்து புரிந்து கொண்டு நாம் திரும்பி வந்தோம் என்றால் விடப்பட்டதை நாம் இழந்து போனதை மறுபடியுமாக நாம் பெற்றுக்கொண்டு அதன் மூலியமாக பரிசுத்தமாக்கப்பட்டோம் என்றால் நாம் 144,000 பேராக இருக்கலாம். இன்றைக்கு நாம் என்ன படித்தோம் என்றால் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அனைத்தும் எங்கே அடங்கி இருக்கிறது என்றால் இந்த சத்தியமே வேதாகமே எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது என்றால் தானியேல் 11:40-45 எழுதப்பட்டிருக்கிறது. இதுதான் கடைசி கால சம்பவம். இந்த சம்பவங்களை நாம் படித்து புரிந்து கொள்ளலாம். வரப்போகிற ப்ரெசன்டேஷன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தகப்பனே, இந்த நாளை கிருபையை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா. இப்போ 144,000 பேரை நீர் சேகரித்து கொண்டிருக்கிறீர், சபையிலிருந்து சேகரித்து கொண்டிருக்கிறீர் பிதாவே. இந்த பரிசுத்த ஆவியானவர் உதவியங்களுக்கு கொடுத்தரலும் பிதாவே. இந்த சத்தியங்களை நாங்கள் படிக்கும்போது இதிலிருந்து நாங்கள் வல்லமை பெற்று ஒவ்வொரு பாவாளிக்கையும் நாங்கள் நீக்கி பரிசுத்தமாக்கப்படும் கிருபை தரும் பிதாவே. இந்த சத்தியங்களை நாங்கள் விட்டுவிடாத படிக்க எங்கள் சபைக்கு இதை கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் தியானித்து இதன் இரவு பகலாக இதை நாங்கள் தியானித்து மற்றவர்களுக்கும் சொல்ல கிருபை தரும் பிதாவே. இயேசுவினாலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.